எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வாராகி அம்மாவோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஒரு துறவி, அதாவது இருக்கிறதுலே ரொம்ப தலை சிறந்த துறவி. அவர்கிட்ட எல்லா வித்தையும் தெரியும். அவர்கிட்ட பாடம் கத்துக்கிட்டவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லெவல்ல இருப்பாங்க. அரசு வேலையில இருப்பாங்க, பெரிய பெரிய பதவியில இருப்பாங்க, இல்ல பெரிய தொழில் அதிபரா இருப்பாங்க. சரிங்களா? எல்லாமே அவங்க கிட்ட ஒருத்தவங்க போய் சேர்ந்துட்டாங்கன்னா கத்துட்டு வெளியே வந்தோடனே இப்ப எப்படி ஒரு பெரிய பெரிய ஐஐடி எல்லாம் இருக்கு இல்லைங்களா, ஐஐஎம் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து படிச்சுட்டு வெளியே வந்தாலே அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஜாப் அப்படிம்பாங்க, பெரிய ஜாபா கிடைக்கும் அப்படிம்பாங்க. அது மாதிரி அந்த காலத்துல வந்து அவரு வந்து அவருக்கு அவருடைய சிஷ்யர் அப்படின்ட்டாலே அவருக்கு ஒரு பெரிய வேலை தான் கிடைக்கும். சரிங்களா? இப்ப அவருக்கு வந்து அதனால ரொம்ப பெருமையா இருக்கு. நம்ம கூட படிச்சவன் எல்லாம் நல்லா இருக்கான், நம்ம கிட்ட வந்தவன் எல்லாம் இன்னைக்கு நல்லா இருக்காங்கன்னு அவருக்கு ஒரு ரொம்ப பெரிய சந்தோஷத்துல இருக்காரு. என்ன பண்றாருன்னா, ஒரு நாள் வந்து கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வெளியே வராரு. ஒருத்தனை பாக்குறாரு. என்னடா இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, இவன் நம்ம கிட்ட ரொம்ப நெருக்கமா பழகின ஆளாச்சே அப்படின்னு. ஏன்னா தாடி எல்லாம் நிறைய வச்சிருக்கனால அவருக்கு பார்த்தோன்னே டக்குன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் அவர் கண்டுபிடிச்சாரு நம்மளுடைய சிஷ்யன் இவன் அப்படின்னு. நம்ம சிஷ்யன் என்னடா இது கோயில்ல இருந்து பிச்சை எடுத்துருக்கான் வெளியே உட்காந்து. என்னடா அவரால் அதை தாங்கிக்க முடியல. அவன் இவர் கண்டுபிடிச்சிட்டான்னு தெரிஞ்சவொடனே அவன் ஓட பாக்குறான், இழுத்து பிடிச்சிட்டாரு கையை பிடிச்சி. நில்லு தம்பி அப்படின்னு. என்னடாப்பா ஏன்பா இப்படி ஆயிட்ட, நீ தான் ரொம்ப நல்ல ஸ்டூடெண்ட் ஆச்சே, நீ என்கிட்ட கத்துக்கிட்டதே நீ தாண்டா ஒரு நல்ல சிஷியனா, உன்னதாண்டா நான் சொல்லுவேன், உனக்கு என்னடா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்படி ஆகி போச்சேன்னு சொல்லி அந்த என்னப்பாச்சு சொல்லுப்பா அப்படின்னோடனே அவர் அப்ப அந்த பையன் சொல்றாரு, அந்த சிஷியன் சொல்றாரு, ஐயா நான் நல்லா தான் வந்தேன், அரசு வேலையெல்லாம் கிடைச்சி நல்லா தான் இருந்தேன், என் கூட இருந்த நண்பர்கள் கொஞ்சம் எனக்கு வந்து எப்படியாவது கெடுக்கணும் அப்படின்னா, ஏன்னா அவங்கள விட நான் நல்ல திறமையா இருக்கேன் அப்படிங்கிறத அவங்களால ஏத்துக்க முடியல, எப்படியாவது நான் எனக்கு கெடுக்கணுங்கிறதுல கொஞ்சம் என்ன ரொம்ப ஒரு ஆசையை தூண்டி கெடுத்துட்டாங்கய்யா, என் வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்னு அவர் சொல்றாரு. என்ன நடந்தது சொல்லு அப்படின்னோடனே அவர் சொல்றாரு, இந்த மாதிரி நான் ஆபீஸ்ல வந்து நல்ல பேர், அடுத்து இவரு தான் நல்ல ஒரு ஹைப், நல்ல அந்த ப்ரொமோஷன் கிடைச்சு நல்ல ஒரு போஸ்டிங் போற அளவுக்கு வந்துட்டார். எல்லாத்துலயும் திறமை. இந்த அவரோட சிஷ்யர் இருக்காரு, அவர் எல்லாத்துலயும் திறமையான ஆள். எதை கொடுத்தாலும் சரி, ஒரு கணக்கு பார்த்தா டக்குன்னு முடிச்சிருவாரு. இதை அப்படி பண்ணணும், இதை அப்படி செய்யணும், அடுத்த வந்து 2 நாளைக்கு செய்யற வேலையை ஒரு 2-3 மணி நேரத்தை முடிச்சிருவாரு. அந்த அளவுக்கு ரொம்ப 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 பெரிய புத்திசாலி. எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்துல சரிக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவரு என்ன பண்றாருன்னா, எல்லாரும் அவனை எப்படியாவது இந்த ப்ரொமோஷன் கிடைக்காம போயிடணும், எப்படியாவது அவனை கீழே தள்ளணும் பார்த்தா முடியல. இவரு எல்லாத்தையுமே அசால்ட்டா எல்லா பிரச்சனையும் சமாளிக்கிறார். அப்பதான் வந்து அவருடைய நண்பரா பழகுறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, இவனை வந்து இப்படியெல்லாம் சொல்லி ஒன்றும் பண்ண முடியாது, இவனுடைய தன்னம்பிக்கையை உடைக்கணும், அப்படின்னாதான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா, என்னுடைய தங்கச்சி இருக்காங்க, ரொம்ப அழகான பொண்ணு, உங்களை ரொம்ப விரும்புறாங்கன்னு சொல்லிட்டாரு அவருடைய நண்பர். என்னுடைய தங்கை ரொம்ப அழகு, அவங்களுக்கு உங்களுடைய அறிவை பார்த்துட்டு உங்க மேல ஒரு காதல்ல இருக்காங்க, அதனால வந்து நீங்களும் கொஞ்சம் பாருங்க, கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி பாருங்க அப்படின்னு கூட இருக்கிற நண்பர் சொல்றாரு. இவர் உடனே பாக்குறாரு, சரி முதல்ல ஒரு பெருசா எடுத்துக்கல, இருந்தாலும் அதுக்கு அடுத்து அவர் சொல்லும் போது பாத்தீங்கன்னா, என் தங்கச்சி வந்து உங்களையே நினைச்சிட்டு இருக்காங்க, எப்படியாவது நீங்க உங்களைத்தான் எதிர்காலமா நினைச்சிட்டு இருக்காங்க அப்படியே அடுத்து சொல்லும் போது இவருக்கே ஒரு ஆசை வந்துருது. சரி, நம்மளையே இப்படி ஒருத்தி உருகிட்டு இருக்காளே அப்படின்னு, சரி நம்ம ஏதாவது செய்யலாம், சரி ஏதாவது திருமணம் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு நினைக்கும் போது அவர் சொல்றாரு, நாங்க வந்து ரொம்ப பெரிய பணக்காரங்க, நீங்க வந்து கொஞ்சம் ஏழ்மை, அதாவது ஒரு பெரிய லெவலுக்கு வரல, சரிங்களா, இந்த ஊர்லயே உங்க வீடு தான் பெரிய வீடு அப்படிங்கிற அளவுக்கு நீங்க ஒரு பெரிய வீடை கட்டுங்க, அப்பதான் என்னுடைய தங்கச்சி வந்து அங்க இருக்கிறது முடியும், ஏன்னா எங்க வீடு கொஞ்சம் பெருசு, உங்க வீடு வந்து ரொம்ப குட்டியா இருக்கு, அது கொஞ்சம் பெருசா, அதாவது அரண்மனை மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னோடனே இவருக்கா, சரி எப்படியாவது நம்ம பெருசா கட்டணும்னு சொல்லி எல்லாம் கடன் வாங்குறாரு, எங்கெங்கெல்லாம் முடியுமா எல்லா இடத்துலயும் கடன் வாங்குறாரு. கடனை வாங்கி வேலை செய்யற இடத்துலயும் நிறைய ஏகப்பட்ட கடன் வாங்கியாச்சு, அலுவலகத்துல வந்து சொல்லி அலுவலகம் மூலமா கடன் வாங்கியாச்சு, எல்லாம் வாங்கியாச்சு, வாங்கி வீட்டை வந்து கட்டிட்டாரு. சரிங்களா, பெரிய வீடு, அரண்மனை மாதிரி வீட்டை கட்டியாச்சு. இப்ப என்னாச்சு, இந்த வீடு அப்படி கட்டினதுனால அவருக்கு கடன் தொகை ஏகப்பட்ட கடன். அவர் வந்து அது எதையுமே யோசிக்கல, அந்த பொண்ணு மைண்ட அந்த மாதிரி உருவாக்கிட்டாங்க, இவரும் அதுல மயங்கிட்டாரு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா வீடை கட்டுறதை பத்தி யோசிக்கவே இல்லை. எல்லாத்திலயும் அறிவோட இருக்கிற மனுஷன் வீடை நம்ம எப்படி கட்டணும், எந்த அளவுக்கு கட்டினா நம்மளால மாசம் மாசம் அந்த காசை திருப்பி தர முடியும், வட்டி எவ்வளவு, அசல் எவ்வளவு தொகை குறையும், எதை பத்தியும் அந்த ஆள் வந்து நினைக்கல. சரிங்களா, அவரோட மைண்ட் எல்லாம் அந்த பெண் தான், அந்த பெண்ணுக்கான நம்ம என்னமா செய்ய வேண்டியதான் அப்படிங்கிற ஒரு இதுக்கு என்ன இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பொண்ணு கிட்ட இவர் பேசக்கூட இல்லை. சரிங்களா, பேசுனதே இல்லை.
அவர் இப்போ பொண்ணு முகத்தை தான் பார்த்திருக்காரு, தூரமா பார்த்திருக்காரு, போட்டோல பார்த்திருக்காரு, இவ்வளவுதான். ஒரு கட்டத்துல என்ன ஆச்சுன்னா, வீடெல்லாம் கட்டி முடிச்சு பெரிய ஆளாயிடுச்சு, பெரிய லெவல்ல வீடு கட்டியாச்சு. இப்ப தன்னுடைய நண்பர்கிட்ட சொல்ல, எப்ப நீ சொன்ன மாதிரி வீடு பெருசா கட்டிட்டேன், நான் வந்து பொண்ணு கேட்க வரவா, அப்பா அம்மா கூட்டிட்டு வரலாமான்னதுக்கு, இல்ல அம்மா அப்பா மட்டும் இல்ல எல்லாத்தையும் கூட்டிட்டு நீங்க வந்துருங்க வீட்டுக்கு, யார் யாரெல்லாம் உங்களுக்கு எவ்வளவு பேத்த கூட்டமோ அவ்வளவு பேத்த கூட்டு வந்துருங்கன்ட்டாப்ல. இவரும் வந்து சரி ரைட், ரொம்ப சந்தோஷம், நான் நாளைக்கே வரேன்னு சொல்லிட்டு எல்லாம் பணம் அது இதுன்னு ஏகப்பட்டதை வாங்கிட்டு போறாரு. போனா அந்த பொண்ணுக்கு இவர் யாருன்னே தெரியல, இவரை பத்தி எதுவுமே தெரியாது அந்த பொண்ணுக்கு. யாருங்க நீங்க அப்படிங்கிறது போனோடனே அவருக்கா ரொம்ப ஒரு மாதிரி ஆச்சரியம், என்னடா இது, இந்த பொண்ணு நல்லா பழகுனுச்சு, இவளுக்காக தான் நான் எல்லாமே பண்ணேன், இப்ப என்ன இந்த மாதிரி சொல்லுதுன்னதுக்கு அவர் நண்பரும் கேட்கிறாரு, யார்ப்பா நீ, நீ எதுக்கு இங்க வந்தீங்க, உங்களை என்ன ஏதோ ஆபீஸ்ல வேலை செஞ்சோமா அவ்வளவுதான், என்ன வீட்டுக்கெல்லாம் இத்தனை பேத்த கூட்டு வந்திருக்கேன்னு அவரே ஒரு மாதிரி கேட்கிறாரு. சரிங்களா, இவர் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டாரு. எல்லாத்துக்கும் முன்னாடி அவர் அவமானம் ஆகி போச்சு. என்னடா இது, ஒரு பைத்தியக்கார பையன் மாதிரி நம்மளை ஆக்கிட்டாங்களேன்னு அவருக்கு அதுல ஒரு வேதனை. இன்னொன்னு, கழுத்தை நெரிக்கிற கடன். அவரு என்ன பண்ணிட்டாரு, ஒரு அந்த சூழ்நிலையை அவரால் சமாளிக்கவே முடியல. நிறைய பேர் பாருங்களேன், அந்த வலி வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். கடந்த காலத்துடைய வலின்னு இருக்கு பாருங்க, நேற்று அனுபவிச்சதோட வலி, அது தொடர்ச்சியா அது யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்ன கஷ்டம் தெரியுமா, இன்னும் அதுல இருந்து என்னால் மீள முடியல அப்படிம்பாங்க. நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. ஒரு நல்ல ஒரு லெவல்ல இருப்பாங்க, டக்குன்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து இல்ல ஏதாவது ஒரு சிக்கல் ஆகி போச்சுன்னா அவங்க அதுல இருந்து மீண்டு திரும்பி பழைய மாதிரி வரணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறது இல்லை. சரிங்களா, இவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த வீட்டெல்லாம் யார் யாரெல்லாம் கடன் வாங்கினாரோ அத்தனை பேர்த்திட்டையும் கொடுத்துட்டாரு, இதாங்கப்பா வித்து நீங்க எல்லாம் எடுத்துங்கன்ட்டு எல்லாமே விட்டுட்டாரு. ஏன்னா நீங்க பாருங்க, அடுத்து அந்த அரசு வேலைக்கு போனோம்னு வைங்களேன், அங்க இருக்கவங்க மூஞ்சில முழிக்கணும், அவங்க எல்லாரும் ஒரு மாதிரி கேள்வி கிட்டமா பண்ணுவாங்க. நீங்க ஒண்ணு இல்ல, ஒரு திருமண வயதை தாண்டினவங்க வந்து பாருங்க, ஒரு கல்யாணத்துக்கு கூட போக மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அங்க போனோடனே இன்னும் உனக்கு கல்யாணம் ஆகல அப்படின்னு அவங்க கேட்பாங்க, விசாரிப்பாங்க. அதுக்கு பயந்துட்டே நிறைய பேர் அந்த கல்யாணத்துக்கு கூட போக மாட்டான். சரிங்களா, இன்னும் குழந்தை இல்லாத தம்பதிகள் பாருங்க, அவங்களே இதே மாதிரிதான், இன்னுமா உனக்கு பிறக்கல, இன்னுமா உனக்கு குழந்தை பிறக்கல, அவங்க அதுக்கு பயந்துட்டே அவங்க அதுக்கு எதுக்குமே போகவே மாட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் நிப்பாட்டிடுறாங்க. சரிங்களா, வேலை இல்லாதவங்களுக்கு அப்படிதான், இன்னுமா நீ வேலைக்கு போகல, படிச்ச பரீட்சை எழுதி முடிச்சாங்க 10வது, நீ என்ன இன்னும் மார்க் எவ்வளவுப்பா, 300 தானா, அதாவது அடுத்தவங்க என்ன சொல்லிடுவாங்களோங்கிற ஒரு பயத்திலேயே நிறைய பேர் இந்த மாதிரிதான் இருக்காங்க. சரிங்களா, இவரும் அதே மாதிரி அரசு வேலையெல்லாம் விட்டு கோயில போய் பிச்சை எடுக்கிறாரு. அப்பதான் அந்த துறை வந்து அவரை பிடிச்சிட்டாரு. சரிங்களா, இப்ப என்ன பண்றாரு, அந்த துறை என்ன பண்றாரு, இங்க வாப்பா அப்படின்னு சொல்லி சிகையாளங்க அதான் முடியெல்லாம் வெட்டி, சரிங்களா, நல்ல ஒரு உடைய போட்டு அதே நண்பன் அலுவலகத்துக்கு கூட்டிட்டு போறாரு. சரிங்களா, அந்த இடத்துக்கு போனோடனே இவர் மேல இவர் கூட பேசுறதே பெரும் பாக்கியமா நினைக்கிறவங்க தான் எல்லாரும். இவர் கூட பேசவே முடியாது, பேசுறது கூட அது தகுதி வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரிங்களா, இவரும் போறாரு. போனவொடனே இவரை பார்த்துட்டு எல்லாரும் எழுந்து நிக்கிறாங்க, வணக்கம் வைக்கிறாங்க, மரியாதை செலுத்துறாங்க. கூட இவனும் இருக்கிறத பார்த்துட்டு எல்லாரும் ஒரு மாதிரி ஃபீல் பண்றாங்க, இவனை எதுக்குறா இந்த ஆள் கூட்டிட்டு அலையிறாரு துறவி, அவர் எவ்வளவு பெரிய ஆளு, இவனை போய் தூக்கிட்டு அலையிறாரு கூட்டிட்டு அலையிறாருன்னு எல்லாரும் ஒரு மாதிரி நினைக்கிறாங்க. அப்போ வந்து நண்பன் கேட்கிறாங்க, ஐயா இவரு என்னங்க இவரை கூட்டிட்டு அலையிறீங்களா என்னங்க அப்படின்னோடனே அவரு ஒரு வார்த்தை சொல்றாரு, ஒன்றும் இல்லைங்க, நம்ம அரசர்கிட்ட பேசிட்டேன், அவர் வந்து தலைமை ஆலோசகருக்கு ஆள் கேட்டாரு, இவரை தான் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன், இவருக்கு வந்து இனிமே தலைமை ஆலோசகர் ஆயிடுவாரு, இனிமே எல்லாமே இவர் தலைமையில தான் நடக்க போகுது, அரசு இயந்திரம் பெரும்பாலும் இவர்கிட்ட வந்துடும் அப்படின்னு சொன்னோடனே இவனுக்கு அப்படியே அதிர்ச்சி, அப்படியே புன்னகையோட இருக்கான் மனுஷன், அப்படியே பெரிய சாதிச்சிட்ட மாதிரி உணர்வோட இருக்கான். அப்பாடா நம்ம ஒரு பெரிய ஆளாகிட்டோம்டா அப்படின்னு நினைக்கிறான். சரிங்களா, அதே மாதிரி எல்லாம் பேசி முடிச்சுட்டு எல்லாம் போனதுக்கப்புறம் இவங்க கிளம்பி வந்தோடனே அவன் கேட்கறான், குருஜி இந்த மாதிரி நீங்க எனக்கு அரசு வேலை வாங்கிட்டீங்க தந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம், இந்த மாதிரி தலைமை ஆலோசகர் போஸ்டிங்லாம் அவ்வளோ ஈஸியா கிடைக்காது, எனக்கு செஞ்சதுக்கு ரொம்ப சந்தோஷம் ஜி அப்படின்னோடனே அவன் சொல்றாரு, அந்த துறவி, தம்பி வேலைலாம் ஒன்றும் வாங்கிலாம் தரல, சரிங்களா, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நான் யார்கிட்டையும் எதையும் பேசவே இல்லை, ஆனா இந்த வேலை கிடைச்சிருச்சுன்னு உடனே அந்த பழைய அந்த காயங்கள்லாம் போயிடுச்சு பாத்தீங்களா, எவ்வளவு புன்னகையோட இருந்து அதை நினைச்சு பாரு அப்படின்னா. சரிங்களா, அந்த அந்த காயத்துல இருந்து இந்த மாதிரி வேலை கிடைச்சிருச்சு, இந்த மாதிரி ஒரு தலைமை ஆலோசகர் இவர்தான் அப்படின்னோடனே எல்லாத்தையும் மறந்து எவ்வளவு புத்துணர்ச்சியோட இருந்த, இதே புத்துணர்ச்சியோட அடுத்த வேலையை பார்ப்போம், உனக்கு எல்லாம் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறைக்கு போயிட்டார். சரிங்களா, அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, பழைய அந்த காயம் பழைய வழிகளோடயே நீங்க வாழ்ந்துருந்தீங்கன்னா ஒரு நாளும் உங்களால வந்து வாழ்க்கையை வாழவே முடியாது. இப்படியாப்பட்ட மனநிலையில தான் நம்ம இருக்கணும். சரிங்களா, யாராவது ஏதாவது கொடுத்தாங்களா, சாப்பிட்டோமா, அப்படியே பொழுது ஓட்டணுமா, இந்த மாதிரி நிலைமையில நம்மளை கொண்டு போய் விட்டுருவோம்.
சரிங்களா? அதுவே நீங்க இங்க பாருங்களேன், ஒண்ணுமே இல்ல. இந்த மாதிரி வேலை கிடைச்சிருச்சுன்னு சொன்னோனே அவரு அப்படியே அந்த மைண்ட் அப்படியே சேஞ்ச் ஆகி புத்துணர்ச்சியோட ஆயிட்டார். புத்துணர்வோட வந்துட்டார். அப்பாடா இனிமே நம்ம ஈஸியா ஜெயிச்சுட்டோம்டா அப்படி இப்படின்னு ரொம்ப ஒரு மனசுல அப்படியே ஒரு கோட்டையை கட்டிட்டார். சரிங்களா? அதுக்கப்புறம் துறவி சொல்லி இதே மனநிலையில நீ எல்லா வேலையும் செய்யி, உனக்கு நல்லது நிச்சயமா பெரிய ஆளாயிடலாம். சொல்ல முடியாது. நீங்க இந்த மாதிரி தலைமை ஆலோசகர் கூட ஆயிடலாம் அப்படின்ட்டு போறாரு. அதுக்கப்புறம் அவர் அதே மாதிரி முயற்சி பண்ணி கடைசியில அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா போயிட்டு இருக்காரு. சரிங்களா? இந்த மாதிரி அந்த கதை முடியும். சரிங்களா? நம்மளோட வாழ்க்கையும் இப்படித்தான். கடந்த கால வலியோட வாழணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கை வலியோட சேர்ந்து உங்களை சுத்தி இருக்கவங்களும் கஷ்டப்படணும், நீங்களும் கஷ்டப்படணும். ரொம்ப சிரமமான ஒரு வாழ்க்கையை தான் நீங்க வாழ்வீங்க. சரிங்களா? அதே சமயத்துல இதெல்லாம் தூக்கி போட்டு, அடுத்தது நம்ம இன்னும் நல்லா முயற்சி பண்ணி பெரிய ஆளா வரணும். 1000 வழி இருக்கு. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒருத்தங்க ஃபினான்சியலா ரொம்ப டவுன் ஆயிருப்பாங்க. ஒருத்தவங்க வந்து நம்பி இருப்பாங்க, அவங்க இறந்து போயிருவாங்க. சரிங்களா? இல்ல பிள்ளைகளை நம்பி இருப்போம். நம்மள வந்து பிள்ளைங்க வெளியே அமுச்சு விட்டுருவோம். போங்க வெளியே போங்கடா அப்படின்னு அமுச்சு விட்டுருவாங்க பெத்தவங்கள. சரிங்களா? அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வழி இருக்கும். கடந்த கால வலி அந்த பெயின் வந்து தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும். சரிங்களா? எல்லாத்துக்கும் இருக்கும். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சரிங்களா? இதையெல்லாம் தாண்டி இந்த மாதிரி நம்ம போராடினோம்னா, ஒரு புத்துணர்வோட போராடினோம்னா, நிச்சயமா உங்களுக்கு ஒரு அழகா வலி அப்படிங்கிறது போயிட்டு, ஒரு நல்ல அந்த பெயின் அப்படிங்கிறது போயிட்டு ஒரு வழி கிடைக்கும். சரிங்களா? அதனால நிச்சயமா நீங்க முயற்சி பண்ணுங்க. வெற்றி கிடைக்கும். ஒருவேளை எனக்கு என்ன பண்ணாலும் எனக்கு பிரச்சனையா இருக்குது. எதுலயுமே என்னால சரியா வர முடியலன்னா, சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான் இவங்களுடைய இருக்கிற இடம் சரியில்லை அப்படின்னா ஒரு சில பிரச்சனை கொடுப்பாங்க. தடைகளா கொடுத்துட்டு இருப்பாங்க. இங்க இந்த கோயில் வந்து ராகு, கேது பகவானுடைய தடையை போக்கக்கூடிய ஒரு ஸ்தலமா இருக்கு. பரிகார ஸ்தலமா இந்த கோயில் இருக்கு. கூடவே லகுவராகி அம்மா இங்க இருக்காங்க. சரிங்களா? இந்த கோயில் திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோயில் உங்களுக்கு தெரியும். அந்த சமயபுரம் பக்கத்துல 94 கரியமாணிக்கம் அப்படிங்கிற கிராமத்துல இருக்கு. ஒவ்வொரு பஞ்சமும் மிகவும் சிறப்பா இங்க கொண்டாடப்படும். சரிங்களா? இந்த வீடியோ பார்க்குறவங்க வர நினைச்சா வாங்க. உங்களால் முடிஞ்சா வாங்க. நிச்சயமா உங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு வழி கிடைக்கும். சரிங்களா? முயற்சி பண்ணி பாருங்க. முயற்சி பண்ண முடியாதவங்க உங்களுடைய ஜாதகம் இருந்தா அனுப்பிச்சு வைங்க. நம்ம அதை பார்த்துட்டு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். சரிங்களா? என்னைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும். வாராகி அம்மாட்ட வேண்டிக்கிறேன். நன்றி. வணக்கம்.